Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவனிடம் இருந்து வாங்கு. நம்ம சொல்றோம்ல அவன்கிட்ட இருந்து வாங்கு அப்படின்னு. அப்போ அவன்கிட்ட இருந்து அவனிடம் இருந்து ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இல்ல வந்து பாருங்க, இல்ல சப்ஜெக்ட் வரல, அவனிடம் இருந்து அவனிடம் அப்படின்னு சொல்லும் போது அவனை மென்ஷன் பண்ணும்போது இது வந்து ஆப்ஜெக்ட், சரியா? அப்போ அவனிடம் இருந்து வாங்கு சப்ஜெக்ட் வரலைன்னா ஃபர்ஸ்ட் வெர்ப் எழுதலாம். அப்போ வாங்கு, வாங்குறதுக்கு பை. அடுத்து அவனிடம் இருந்து, அந்த இருந்து இருந்து அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன போடலாம்? ஃப்ரம் வருமா சின்ஸ் வருமா? ஃப்ரம் தான் வரும். From. அடுத்து அவனை மென்ஷன் பண்ணும்போது him. ஓகே, இங்க since வராது. since எப்போனா ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணும்போது நம்ம since யூஸ் பண்ணுவோம். மற்றபடி என்னன்னா அவனிடமிருந்து, அவளிடமிருந்து, அவர்களிடமிருந்து இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க from தான் யூஸ் பண்ணுவோம், சரியா? அப்போ அவனிடமிருந்து வாங்கு அப்படின்னு சொன்னா buy from him, buy from him. ஓகே, நெக்ஸ்ட் அவனிடமிருந்து வாங்காத. நீ வந்து அவங்கிட்ட இருந்து வாங்காத அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது? வாங்காத நெகட்டிவ் தானே, இல்ல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப தான் எழுதுவோம். ஆனா நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப எப்படி எழுதணும்? டோன்ட். டோன்ட் போட்டுட்டு வாங்காத, வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை. அப்போ டோன்ட் பை அப்படின்னா வாங்காத. யார்கிட்ட இருந்து? அவனிடம் இருந்து. அந்த இருந்து அதுக்கு என்ன போடணும்? from. அவனை மென்ஷன் பண்றதுனால him. ஓகே, இது ஒரு நேம மென்ஷன் பண்றோம். இப்ப வந்து பாலா கிட்ட இருந்து வாங்காத, பாலாவிடம் இருந்து வாங்காத அந்த மாதிரி சொல்லும் போது டோன்ட் பை ஃப்ரம் பாலா. ஓகே, இல்ல வந்து நேம் எழுதுனா போதும். அடுத்து நெக்ஸ்ட், நீ அதை யாரிடம் இருந்து வாங்குன? நம்ம கேட்போம்ல, நீ அதை யார்கிட்ட இருந்து வாங்குன அப்படின்னு. அப்போ கொஸ்டின் கேட்கிறோம். இது எப்படி கேட்கலாம்? நீ அதை யார்கிட்ட இருந்து, யாரிடம் இருந்து அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் WH வந்திருக்கனால அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். யார், அதுக்கு who போடணும். அடுத்து இன்னொன்னு யாரிடம் இருந்து அப்படின்னா from. இருந்து அதுக்கு from போடணும். அப்ப அந்த whoக்கும் fromக்கு இடையில தான் ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் வரும். whoங்கிறது ஃபர்ஸ்ட் எழுதணும், fromங்கிறது லாஸ்ட் எழுதணும். அதுக்கு இடையில தான் சப்ஜெக்ட், வெர்பு, அடுத்த ஆப்ஜெக்ட் அப்படி எழுதணும், சரியா? அப்ப பாப்போமா? ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின் who. ஓகே, who. அடுத்து என்ன வரணும்? இங்க வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்க, சப்ஜெக்ட் வந்திருக்கு. சப்ஜெக்ட் வந்திருக்கனால இங்க வந்து என்ன போடணும்? நீ அதை யாரிடமிருந்து வாங்குன. இன்னொன்னு பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போனதை பற்றி நம்ம பேசுறோம். அப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கு இங்க என்ன போடணும்? டிட் போடணும். ஏன்னா இங்க சப்ஜெக்ட் வந்திருக்கு. சப்ஜெக்ட் வந்திருக்கனால நம்ம அதுக்கான ஆக்சிலரி வெர்ப சேர்க்கிறோம். பாஸ்ட் டென்ஸ் வாங்குன, முடிச்சு போனது. அப்ப இங்க டிட், ஹூக்கு அடுத்து டிட், அடுத்து யூ சப்ஜெக்ட். இல்ல என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் இங்க டிட் தான் வரும் பாஸ்ட்க்கு. அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரும். வெர்ப் எது? வாங்குன, வாங்கக்கூடிய செயல். அப்போ பை. இங்க வந்து வெர்ப் பாஸ்ட் ஃபார்ம்ல இருந்தாலும் என்னது? வெர்ப பிரசன்ட்ல தான் எழுதணும். இப்போ டிட் வந்திருக்கனால நம்ம எப்பவுமே வெர்ப பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அந்த செயல் பாஸ்ட்ல இருந்தாலும். அடுத்து என்ன வரணும்? அதை, அதைனா இட், இல்லனா தட். ஓகே, அடுத்து யாரிடம் இருந்து அந்த ஃப்ரம் லாஸ்ட் எழுதிடலாம். அப்ப நீ அதை யார்கிட்ட இருந்து வாங்குன அப்படின்னு கேட்கும் போது who did you buy it from? Who did you buy it from? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவனுக்கு அதை கொடு. நம்ம சொல்லுவோம்ல அவனுக்கு வந்து அதை கொடு, இல்ல அவனுக்கு கொடு, அவனுக்கு கொஞ்சம் கொடு, அதுல அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அவனுக்கு கொடு, அவனுக்கு அதை கொடு, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, அப்போ அவனுக்கு கொடுன்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? இங்க வந்து சப்ஜெக்ட் வரல, சோ வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல give. அப்ப எதையும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல, சோ நம்ம இட்னு எழுதிடும். ஓகே, அதை, இட். அதைங்கிறது வரலைன்னா கூட அவனுக்கு கொடுன்னு சொன்னா கூட இடையில இட்டு போடணும்.
அடுத்து அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன, ஏதோ ஒரு பொருள் அவனுக்கு கொடுக்கிறோம். ஓகே, எதுன்னு மென்ஷன் பண்ணல. சோ நம்ம டு போட்டு இங்க என்ன போடணும், அவனுக்கு. அப்ப அவனை, him, ஆப்ஜெக்ட், to him, அவனுக்கு. ஓகே, give it to him. இல்ல ஒன்னு கொடுக்கிறோம், அது நம்ம டு போட்டு him போட்டோம். ஆனா எல்லாத்துக்குமே இந்த ஃபார்மட் தான் வரும்னு இல்ல. நான் அடுத்த எக்ஸாம்பிள் அடுத்து நான் சொல்லி தரேன். சரியா? அவனுக்கு கொடு, எந்த பொருள்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணாம அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லும் போது give it to him போடுறோம். அவளுக்கு கொடு அப்படின்னா give it to her. அதே இது ஒரு நேம் சொல்லி பாலாவுக்கு கொடு அப்படின்னு சொல்றோம். அப்போ give it to பாலா. இந்த மாதிரி வரும். அப்ப அந்த இடையில to போட்டு நம்ம எழுதிக்கிறோம். எதுன்னு சொல்லாம நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா யாருக்கு கொடுக்கிறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போடுறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் இந்த to வராது. அடுத்த எக்ஸாம்பிள்ல எப்படின்னு பார்க்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க, அவனுக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்றோம். அவனுக்கு எதை கொடுக்காதன்னு சொல்லல, அவனுக்கு கொடுக்காத, இல்ல அவனுக்கு அதை கொடுக்காத, இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம், நெகட்டிவ், கொடுக்காத. அப்போ டோன்ட் கிவ். அடுத்து எதைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல, சோ இட் போடுறோம். அடுத்ததான் என்னன்னா அவனுக்கு, டு him. எதைன்னு சொல்லாம நம்ம இப்படி சொல்றோம்னா அவனுக்கு அதை கொடுக்காத, இல்ல அவனுக்கு கொடுக்காத, இந்த மாதிரி சொல்லும் போது it to him. ஓகே, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு to போட்டு him, எதைன்னு மென்ஷன் பண்ணல. இதுல ஒரு நேம் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா பாலாவுக்கு கொடுக்காத அப்படின்னா don't give it to பாலா. ஓகே, அடுத்து அவனுக்கு எதுவும் கொடுக்காத நம்ம சொன்னோம்ல, அவனுக்கு எதுவும் கொடுக்காத. அப்ப அந்த எதுவும் வந்திருக்கனால இது எப்படி எழுதுறது பாருங்க, கொடுக்காத, நெகட்டிவ், டோன்ட் கிவ். அடுத்து இதுலதான் சேஞ்ச் ஆகும். இப்போ எதுவும் கொடுக்காத, ஏதாவது கொடு, அடுத்து சாக்லேட் கொடு, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணா மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா அது அந்த கியூக்கு அடுத்து நம்ம அந்த him லாஸ்ட் போட்டோம்ல, இங்க கியூக்கு அடுத்து நம்ம அந்த ஆப்ஜெக்டை எழுதுவோம், him. அடுத்து எதுவும் அப்படின்னா anything. ஓகே, அப்போ அவனுக்கு எதுவும் கொடுக்காத அப்படின்னு சொல்லும்போது don't give him anything. இதுல நம்ம to போடக்கூடாது, don't give anything to him, இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. சரியா? அந்த கிவ்க்கு அடுத்து him வரும், அதுவும் to நம்ம சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு பொருளை நம்ம சொல்றோம், சாக்லேட், அடுத்து ஏதாவது, எதுவும், இந்த மாதிரி நம்ம சொல்ற இடத்துல நம்ம ஒரு பொருளை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம்னா அங்க ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம to யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? அந்த ஆப்ஜெக்டும் அந்த கிவ்க்கு அடுத்து வரும். அப்போ don't give him anything. நெக்ஸ்ட், அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடு நம்ம சொல்றோம்ல, அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடு அப்படின்னு. அப்ப இங்க பாருங்க, ஏதாவது சாப்பிடுறதும் ஒரு வெர்ப் தான், கொடு அப்படிங்கறதும் வெர்ப் தான். லாஸ்ட் ஒன் கொடு, அததான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இல்ல சப்ஜெக்ட் வரல, அதனாலதான் வெர்ப ஃபர்ஸ்ட் எழுதுறோம், give. கிவ்க்கு அடுத்து என்ன வரணும் பாருங்க, ஏதாவது சாப்பிட கொடு அப்படி சொல்ற இடத்துல நம்ம கிவ்க்கு அடுத்து it சாரி ஆப்ஜெக்ட் வரும், him. ஓகே, him. அதுக்கு அடுத்து ஏதாவது சாப்பிட அப்படின்னு சொல்ற இடத்துல என்ன வரணும், something. இல்லைன்னு சொன்னா anything அப்படின்னு போடலாம். ஓகே, ரெண்டுல எது போட்டாலும் ஒண்ணும் இல்ல. ஏதாவது சாப்பிட கூடனா anything இல்ல something. அடுத்து சாப்பிட அப்படின்னு சொல்லும்போது to eat. ஓகே, இதுல to ஏன் யூஸ் பண்றோம், இது இன்ஃபினிட்டி. ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு வெர்ப் வருது அப்படின்னா அதுல மேக்ஸிமம் நம்ம ஒரு வெர்ப அப்படியே எழுதிட்டு இன்னொரு வெர்ப இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுவோம். அதுவும் அந்த சாப்பிட, எழுத, படிக்க, தூங்க, இந்த உச்சரிப்புக்கெல்லாம் நம்ம மேக்ஸிமம் நம்ம இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல தான் எழுதுவோம். சரியா? அப்போ give him something to eat, இல்லைன்னா give him anything to eat. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட், அவனுக்கு சாக்லேட் கொடு. இது இப்படி சொல்லணும்னா அந்த கொடு அதுக்கு give, யாருக்கு, அவனுக்கு, அப்போ him. அடுத்து எதை கொடுக்கணும், சாக்லேட். ஓகே, ஈஸியா இருக்கா? இப்போ எதேனும் மென்ஷன் பண்ணாம சொல்றோம் அப்படின்னா don't give க்கு அடுத்து
இட்டு போட்டு அடுத்து டு ஹிம் இல்ல என்ன ஆப்ஜெக்ட் வருதோ அதை எழுதணும். அதே இது நம்ம வந்து ஒரு பொருளை காட்டி எதுவும் கொடுக்காத, ஏதாவது கொடு, அடுத்து சாக்லேட் கொடு, இந்த ஸ்நாக்ஸ் கொடு, அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ் கொடு, இந்த டாய்ஸ் கொடுக்காத, இப்படி எல்லாம் நம்ம ஒன்ன சொல்லி ஒன்ன சுட்டி காட்டி நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த இதுல ஆர்டர்ல எழுதணும். யூக்கு அடுத்து ஆப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து என்னதை நம்ம சொல்றோமோ அது. அடுத்து அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது கொஸ்டின் கேட்கிற இடத்துல எப்படி கேட்கலாம் பாருங்க. கொடுத்தியா அப்படின்னா பாஸ்ட் முடிச்சு போனதை பத்தி கேட்கிறோம். இப்போ நம்ம வீட்டுல ஒரு கெஸ்ட் வரட்டும், அப்ப நம்ம கேட்போம் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா அப்படின்னு கேட்போம் தானே. அப்படி எல்லாம் கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கும்போது டிட் யூஸ் பண்ணணும் தானே ஃபர்ஸ்ட். அடுத்துதான் என்னது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா. அதுல சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? நீ. ஒருத்தங்கள்ட்ட நம்ம கேக்குறோம், ஓகே, நீ அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா அப்படின்னு கேட்போம் தானே. அப்ப அந்த நீனா யூ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப். இல்ல சாப்பிட ஒரு வெர்ப், கொடுத்தியா ஒரு வெர்ப். அல்ல லாஸ்ட் ஒன் கொடுத்தியா, அததான் ஃபர்ஸ்ட் எழுதணும். கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல give. அடுத்து அவனுக்குனா him. ஓகே. அடுத்துதான் என்னது? ஏதாவது இல்ல வந்து something இல்லைனா anything. ஓகே, ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் ஒண்ணும் கிடையாது, எது வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்து சாப்பிட, அத வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுறோம், to eat. ஓகே, ஏன்னா ஒரு வெர்ப் வந்திருக்கு, இன்னொரு வெர்பை நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதிருக்கோம். அப்போ நீ அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது did you give him something to eat? Then did you give him anything to eat? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. உனக்கு பின்னால், அவனுக்கு பின்னால், மீனாவுக்கு பின்னால், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அது உனக்கு பின்னால இருக்கு, உனக்கு பின்னால ஏதோ இருக்கு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. உனக்கு பின்னால் இருக்கு, இந்த மாதிரி உனக்கு பின்னால் இல்ல எனக்கு பின்னாடி, அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் பாருங்க. உனக்கு பின்னால் அப்படின்னா அந்த பின்னால் பிஹைண்ட். பிஹைண்ட் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது யூ. பிஹைண்டுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் வரும், சரியா? பிஹைண்ட் யூ. இது எனக்கு பின்னால அப்படின்னு சொல்லும்போது பிஹைண்ட் மீ. ஓகே, பிஹைண்ட் மீ. அடுத்து அவனுக்கு பின்னால் அப்படின்னா பின்னால், அதுக்கு பிஹைண்ட். அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது him. ஓகே, behind him, அவனுக்கு பின்னால். இது ஒரு நேம் மென்ஷன் பண்ணு. மீராவுக்கு பின்னால் அப்படின்னா behind மீரா. ஓகே, இது அம்மாவுக்கு பின்னால ஏதோ இருக்கு அப்படின்னா behind அம்மா. ஓகே, இல்லனா மதர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அது உன் பின்னால இருக்கு, ஏதோ ஒண்ண நம்ம சொல்றோம், அது உன் பின்னாடி இருக்கு, அதோட நிலையை சொல்றோம், அது இருக்கக்கூடிய இடத்தை நம்ம மென்ஷன் பண்றோம். ஒன்னோட அது இருக்கக்கூடிய இடத்தை மென்ஷன் பண்றோம், இல்ல அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, என்னவா இருக்கு, இந்த மாதிரி நம்ம வந்து கேக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம், மெயின் வெர்ப் வராது. ஓகே, அப்போ அது உன் பின்னால இருக்கு அப்படின்னா அதோட இருக்கக்கூடிய இடத்தை நம்ம மென்ஷன் பண்றோம், அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க வந்து மெயின் வெர்ப் வராது, பி வெர்ப் தான் வரும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அதுனா இட். அடுத்து பி வெர்ப் என்ன வரும் பாருங்க. உன் பின்னால் இருக்கிறது அப்படின்னா பிரசன்ட். பிரசன்ட்க்கு am, is, are, இந்த மூணுல ஒன்னு தான் யூஸ் பண்ணுவோம். அதுல என்ன யூஸ் பண்ணுவோம்? இட் வந்திருக்கு, சப்ஜெக்ட் இட்னால இஸ் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ். அடுத்து உன் பின்னால் அப்படின்னா behind. அடுத்து you, அது உன் பின்னால இருக்கு அப்படின்னா it is behind you. அடுத்து என் பின்னால் இல்ல, என் பின்னாடி இல்ல அப்படின்னு சொல்லும்போது not behind me. என் பின்னால இல்ல அப்படின்னா not behind me. அடுத்து அவனுக்கு பின்னால் ஏதோ இருக்கு, நம்ம சொல்லுவோம்ல அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. அவனுக்கு பின்னால் ஏதோ இருக்கு, அப்போ பொதுவா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம அங்க வந்து என்ன யூஸ் பண்ணி பேசுவோம்? சப்ஜெக்டா தேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து டம்மி சப்ஜெக்ட். பொதுவா ஒன்னு அங்க இருக்கு, ஏதோ ஒன்னு அங்க இருக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நம்ம வந்து சப்ஜெக்டா என்ன யூஸ் பண்ணுவோம்? தேர். தேர்க்கு அடுத்து இஸ் இல்லனா ஆர். சிங்குலர்னா
is யூஸ் பண்ணுவோம், pluralனா are யூஸ் பண்ணுவோம். இருக்கக்கூடிய ஒரு பொருளை பொறுத்து. அப்போ there is ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது is. There is அடுத்து ஏதோ something. Okay, there is something. ஏதோ இருக்கு. Okay, இப்போ யாருக்கு பின்னால? அவனுக்கு பின்னால் அப்படின்னு சொல்லும்போது behind. அடுத்து அவனுக்குன்னு சொல்லும்போது him. அப்போ அவனுக்கு பின்னால் ஏதோ இருக்கு அப்படின்னா there is something behind him. There is something behind him. Okay, அடுத்து next பாருங்க, என் பின்னால் ஏதாவது இருக்கா? நம்ம கேட்போம்ல, என் பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்போம் தானே. அப்ப என் பின்னால் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது என் பின்னால் ஏதாவது இருக்கா, ஏதோ ஒண்ணு பொதுவா அங்க இருக்கா, அங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து there யூஸ் பண்ணி கேட்போம். அதே நம்ம கொஸ்டினா கேட்கும்போது is there இல்லைன்னா are there யூஸ் பண்ணும். ஓகே, நம்ம வந்து கேக்குறது சிங்குலரா இருந்துச்சுன்னா is யூஸ் பண்ணணும், ப்ளூரல்னா are யூஸ் பண்ணணும். இப்ப ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சிங்குலரா மென்ஷன் பண்ணி கேட்கும்போது is there. அடுத்து ஏதாவது அப்படின்னு சொல்லும்போது something. ஓகே, something. அடுத்து ஏன் பின்னால் அப்படின்னு சொல்லும்போது behind me. ஓகே, அப்போ என் பின்னால் ஏதாவது இருக்கா அப்படின்னா is there something behind me. Is there something behind me. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என் பின்னால் உட்காரு. நம்ம சொல்லுவோம்ல, என் பின்னாடி சீட் இருக்கு, என் பின்னால உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்றது? உட்காரு அப்படின்னா sit. என் பின்னால் அப்படின்னா behind me. ஓகே, behind me. அப்போ என் பின்னால உட்காரு அப்படின்னா sit behind me. Sit behind me. அடுத்து என் பின்னால நில்லு. நம்ம சொல்லுவோம்ல, என் பின்னாடி நில்லு அப்படின்னு. அது எப்படி சொல்றது? நில்லு, stand. அடுத்து என் பின்னால் அப்படின்னா behind me. ஓகே, stand behind me அப்படின்னா என் பின்னால நில்லு. அடுத்து அவனுடன் விளையாடாத. நம்ம சொல்லுவோம்ல, அவன் கூட விளையாடாத அப்படின்னு. இது எப்படி சொல்றது? இல்ல வந்து சப்ஜெக்ட் கிடையாது, சோ verb தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ don't play, விளையாடாத அப்படின்னா don't play. அவனுடன், அவன் கூட அப்படின்னு சொல்லும்போது இந்த உடன் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? with. with அவனை மென்ஷன் பண்ணா him, ஆப்ஜெக்ட். சரியா? அப்ப அவனுடன் விளையாடாத அப்படின்னா don't play with him. Don't play with him. நெக்ஸ்ட் அவர்களுடன் விளையாடு. நம்ம சொல்லல, அவங்க கூட விளையாடு அப்படின்னு. எப்படி சொல்றது? விளையாடு, play. விளையாடுறதுக்கு play, verb அப்படி எழுதியாச்சு. அடுத்து அவர்களுடன், உடன் அதுக்கு with, அவங்க கூட, அவர்களுடன் அப்படின்னா with. அடுத்து அவர்களை மென்ஷன் பண்ணா them, இது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ play with them அப்படின்னா அவர்களுடன் விளையாடு, play with them. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரெண்டுமே ஹோம்வொர்க். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அவளுக்கு இனிப்பு கொடுக்காத. நம்ம சொல்லுவோம்ல, அவளுக்கு வந்து இனிப்பு கொடுக்காத அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, அவன் வந்து ஏன் பின்னால இருக்கான். அவன் ஏன் பின்னால் இருக்கிறான் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய நிலையை சொல்றோம், அவங்க வந்து இருப்பிடத்தை சொல்றோம், அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு. இப்ப இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.